श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरம்பராம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். இந்த திவ்யதேசம் திருக்கோழியூர் எனப்படும் இந்த திவ்யதேசத்தில் திருவுறையூர் திருக்கோழியூர் என்று சொல்லப்படுகிற திவ்யதேசத்தில் தாயார் கமலவல்லி நாச்சியார் நந்தசோழன்ற ராஜாவுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணி சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம் பண்ணி இங்கே நம்பெருமாளை தாயார் திருக்கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிச்சுட்டு இருக்காங்க. நித்தியமாக கல்யாண கோலத்தில் இருக்காங்க. மூலஸ்தானத்தில் பெருமாள் அழகிய மணவாளன் தாயார் கமலவல்லி நாச்சியார் கல்யாண திருக்கோலத்தையும் உற்சவர் தாயார் கமலவல்லி நாச்சியாரும் எழுதியிருக்காங்க. இந்த திருவுறையூர்ன்றது ரெண்டு விசேஷம். தாயார் அவதாரம் பண்ணினது ஒன்றும், ஆழ்வாருடைய அவதாரம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. ரெண்டு பேருமே தாயார் சாட்சாத் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஸ்ரீவத்சம்ன்ற தாயார் அலங்கரிச்சுட்டு இருக்கிற திருமார்பு நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவத்சம்ன்ற திருமார்பு நாச்சியார் அதோட அம்சமாக திருப்பானாழ்வார் அவதாரம். அதனால் இந்த தாயாருக்கு ரொம்ப ஏத்தம் ஜாஸ்தி. நம்பெருமாளே இந்த தாயாரை தேடி வந்து வருஷம் பங்குனி மாதம் ஆயில நட்சத்திரத்தில் இங்கே வந்து சேர்த்தி சேவை பெருமாள் தேடி வந்து இங்கே கல்யாண உற்சவம் நடக்கிறது. இங்கே இதில் இன்னொன்று என்னென்னா 3 நாச்சியார் சன்னதி. நாச்சியார் கோவில் அப்படின்னா 3 நாச்சியார் கோவில். ஒன்று ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர், ரெண்டாவது திருநறையூர் நாச்சியார் கோவில், இங்கே உறையூர் நாச்சியார் கோவில். இந்த 3 திவ்யதேசங்கள்லையுமே நாச்சியாருக்கு தான் பிராதானியம். நாச்சியாரை உத்தேசித்து தான் எல்லா விசேஷங்களும். அதே மாதிரி இந்த 3 திவ்யதேசங்கள்லேயும் நாச்சியார் கூட அந்த கருடன் பெருமாள் நாச்சியாரோட கருடன் வந்து விசேஷமாக எழுதியிருப்பாள். திருநறையூரில் பார்த்தீங்கன்னா கல்கருடன் நீங்கள் செவிக்கலாம். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சன்னதியில் பெருமாள் நாச்சியாரோட கூடவே கருடன் எழுதியிருப்பார். இந்த ஊரில் இன்னும் அதிகப்படியாக என்ன விசேஷம் அப்படின்னா, நம்பெருமாள் வந்து இந்த நாச்சியாருடைய பார்க்க வரத்துக்கு கருடனே குதிரைப்பாகனா இங்கே வந்தார். அதனால் இந்த நாச்சியாருக்கு இந்த 3 நாச்சியார் கோவிலுக்குமே ரொம்ப விசேஷமான திவ்யதேசங்கள் இது. இதில் இந்த திவ்யதேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே வப்பர் குன்னமன்ன வாழியந்தோளும் ஓர் 4 பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்னுலர் கையில் வெய்ய ஆழி ஒன்னேந்தி ஓர் சங்குபத்தி அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதோட இன்னொரு விசேஷம், திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளையே திருவடி தொடங்கி திருவடி பர்யந்தம் அமல்நாதிபிரான்ற 10 பாசுரத்தில் சேவித்த திருப்பானாழ்வார் அவதாரஸ்தலம். இந்த திவ்யதேசத்தில் நம்பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் இந்த தாயாருக்கும் உண்டு. இதில் இன்னும் கூடுதலாக என்னென்னா, இந்த தாயார் வருஷத்தில் 2 நாள் வீதி எழுவா, தெப்பத்தன்னைக்கும் பந்தகாட்சி அன்னைக்கும். அது இந்த தாயார் இந்த ஊர் மகாராணின்றதுனால இந்த தாயார் வீதி எழுறா. அப்படி நடக்கக்கூடிய விசேஷமான உற்சவங்களில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவம் இது. 2 நாள் உற்சவம். ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவாடை. முதல் நாள் ஜேஷ்டாபிஷேகம், அடுத்த நாள் திருப்பாவாடை. இந்த ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்றது ஜேஷ்ட மாதம் ஆனி மாதத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கு நடக்கும் ஸ்ரீரங்கத்தில். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு முதல்ல, அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கிற சக்கரத்தாழ்வார் காட்டழி சிங்கருக்கு நடைபெறும். அது முடிஞ்ச உடனே இங்கே உறையூரில் இந்த தாயாருக்கு நடைபெறும். அது சில வருஷங்கள் ஆனி மாதத்தில் வரும். நிறைய வருஷங்கள் மேக்சிமம் ஆடி மாதத்தில் தான் இந்த தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகன்றது வரும். இந்த ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். அபிஷேகம் திருமஞ்சனம் அப்படின்றது மித்த நாட்கள் நடக்கிறது ஒரு விதமாக நடக்கும். இந்த திருமஞ்சனம் அப்படின்றது பெருமாள் தாயார் தன்னுடைய கவச்சங்களெல்லாம் மொத்தமாக களைஞ்சிட்டு தன்னுடைய திருமேனியில் அன்றைக்கி நடக்கக்கூடிய வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய திருமஞ்சனம். அது ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். அன்றைக்கி கார்த்தால் நெத்திப்பிடி ஆகி காவேரியிலேருந்து யானை மேலே இந்த தாயாருக்கும் தங்க குடம் உண்டு. காவேரியிலேருந்து யானை மேலே தீர்த்தம் ஏழை பண்ணின்னு வந்து இங்கே தாயாருக்கு கொண்டு சன்னதியில் வந்து இறக்குவா. அதுக்கப்புறமா இங்கே வந்து தாயாருடைய கவச்சங்கள்லாம் கொண்டு வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சு அந்த கவச்சங்களெல்லாம் எல்லாருக்கும் சாதித்து
அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கவச்சத்தை சுத்தம் பண்ணி அதை திருப்பி மிருகு போட்டு கொடுப்பா. இது நிர்வாகஸ்தர்லாம் அதில் உட்காந்துட்டு அதை சரி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி திருப்பி தாயாருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாள். இதன் நடுவில் தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். தாயார் திருவண்ணாழி உற்சவர் தாயார் திருவண்ணாழி பிரதட்சணத்தில் எழுதிருப்பாள். பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனம் ஆன உடனே உற்சவர் தாயாருக்கு விசேஷமாக ஏகாந்த திருமஞ்சனம் நடைபெற்று அதை முடிஞ்ச உடனே திருப்பி கவச்சங்கள்லாம் சாத்தப்பட்டு சாயந்தரமாக தாயார் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளி அந்த பெரிய மங்களஹாரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மங்களஹாரத்தி நடைபெறும். ரொம்ப விசேஷமான உற்சவம் அது. இதில் இந்த மங்களஹாரத்தி சேவிக்கிறது அப்படின்னு எல்லாமே இந்த தாயாருக்கு வந்து முக்கால்வாசி எல்லாமே நடக்கிறது எல்லாமே வெள்ளிக்கிழமையில் தான் நடைபெறும். இந்த ஸ்ரீரங்கநாச்சியாராக இருக்கட்டும், உறையூர் தாயாராக இருக்கட்டும், 2 பேருக்குமே எல்லாம் வெள்ளிக்கிழமையிலேயே தான் வரும். இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பெரிய விசேஷமாக தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இந்த திருமஞ்சனத்தில் நம்மளும் பங்கெடுத்துண்டு தாயாரை சேவித்தோம் அப்படின்னா அது தாயாருடைய தீர்த்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறது அப்படின்றது அவள் திருமேனி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதை காட்டிலும் ஒரு விசேஷம் வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம திருமஞ்சன காலங்களில் நடக்க திருமஞ்சனம்லாம் வந்து கவசத்து மேலே தீர்த்தம் மட்டும்தான் சேர்ப்பா. இந்த திருமஞ்சனத்து அன்றைக்கி மட்டும்தான் எல்லா திரவியங்களும் சேர்த்து திருமஞ்சனம் நடக்கிறது. பால், தயிர், இளநீர், தேன் மித்த திரவியங்கள்லாம் சேர்த்து திருமஞ்சனம் நடந்து அந்த திருமேனி சம்பந்தம் இருக்கிற தீர்த்தத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறோம் அப்படின்றச்ச நமக்கு வந்து வேறு எந்த விதமான மருந்துகளுமே தேவையில்லை. இதுவே பரம ஔஷதம். நமக்கு இந்த தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுட்டாலே நமக்கு எல்லா அனுகிரகமும் தாயார்கிட்டேருந்து நேரடியாக கிடச்சிரும் நமக்கு. அதனால் ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனத்தை ஒட்டி மறுநாள் நடக்கக்கூடிய திருப்பாவாடை அப்படின்றது அதுவும் ஒரு பெரிய உற்சவம். பெருமாள் தாயாருக்கு வந்து நடக்கக்கூடிய நித்தியப்படி பிரசாதங்களில் எதானா நமக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு லோபங்களை போக்குறதுக்கு இந்த திருப்பாவாடைன்றது நிறைய பிரசாதங்கள் தெளிய பண்ணி அதை பெருமாள் முன்னாடி சமர்ப்பித்து அதை வந்து அந்த பெருமாளுக்கு அம்சம் பண்ணி பொதுமக்களுக்கெல்லாம் கொடுக்கறது அப்படின்றது அதுவும் ஒரு பெரிய உற்சவம். அது சனிக்கிழமை அன்றைக்கி 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி நடக்க போகிறது. இந்த 2 வைபவங்களிலும் எல்லா பக்தாளும் வந்து எல்லா பொதுஜனங்களும் வந்து இந்த தாயார்கிட்ட வந்து சேவித்து தாயாருடைய பிரசாதங்களெல்லாம் ஸ்வீகரிச்சுட்டு தாயாரோடைய அனுகிரகத்துக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கிறோம். மேலும் இந்த தாயார்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம இந்த தாயாரை செவ்வாய் வெள்ளியில் வந்து சேவித்தாலே நமக்கு சகல சம்பத்துகளும் நம்ம தேடி வந்துடும். இந்த தாயார் வெறும்னா வந்து சேவிச்சுட்டு போனாலே போகிறோம். அவள் அனுகிரகம் நம்ம நேரடியாக நம்மள்கிட்ட கிடச்சிரும். ஏன்னா வரப்பிரசாதி தாயார் வடக்க பார்த்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து அவளை பக்கத்தில் பார்த்தாலே போகிறோம். நமக்கு அத்தனை அனுகிரகம் நமக்கு பண்ணிவிடுவாவோ. அவ்வளோ வரப்பிரசாதியான தாயார். அதனால் வரக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் மற்றும் திருப்பாவாடை 2 நாட்களுமே எல்லா பொதுமக்களும் வாங்கோ, தாயாரை சேவிங்கோ, தாயாருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கோங்கோ. தாயாருடைய அனுகிரகத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்படி பிரார்த்திக்கிறேன்.